Hello friends, welcome to Indian Job Summil. Territorial Army அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? Territorial Armyல இந்த ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜாயின் டெரிட்டரியல் ஆர்மி ஆஸ் அன் ஆஃபீஸர். என்ன போஸ்ட்டுக்கு ப்ரோ அப்படின்னா அது ஆஃபீஸர் தான். ஆஃபீஸர் என்ட்ரிக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் செப்டம்பர் 12 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே கேபிட்டல் அட்ரஸில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்தியா போஸ்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதாவது இந்தியா போஸ்ட் மூலிமா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், 15 ஜூலைலேருந்து செப்டம்பர் 12 வரையும் டைம் இருக்குது. டைரக்டரேட் ஜெனரல் டெரிட்டரியல் ஆர்மி, இன்டெகிரேட்டட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், A பிளாக், 4th ஃப்ளோர், டிஃபென்ஸ் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ், KG மார்க், நியூ டெல்லி. ஸோ இந்த அட்ரஸ்க்கு இந்தியா போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் செப்டம்பர் 12 நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சரிங்களா? இந்த பிடிஎஃப், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, இது ரெண்டுமே நம்ம டெலகிராம் சேனல்லே இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இப்போதைக்கு ஒரு 4 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசன் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 42 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது 18, அதிகபட்சம் 42 வயசு இல்லை 42 இல்லை அதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும், எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அடுத்து எஜுகேஷன், ஏதாவது ஒரு கிராஜுவேட், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு, அதாவது நீங்கள் வெறும் டிப்ளமோ தான் படிச்சிருக்கீங்க, 12th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் எலிஜிபிள் இல்லை. அடிஷ்னலாக நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். டிகிரி படித்தவங்க இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இந்த சைபர் செக்யூரிட்டி, டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஃபீல்டில் டிகிரி படித்தவங்களுக்கு முக்கியத்துவம் தரதாக சொல்லியிருக்காங்க. ப்ரெஃபர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த சைபர் செக்யூரிட்டி, டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டிசிப்ளினில் டிகிரி முடிச்சிருந்தா முன்னுரிமை தரதாக சொல்லியிருக்காங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த இன்டர்வியூ டேட்டு, டைமிங்கு அதெல்லாம் எப்போ ப்ரோ அப்படின்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. அக்டோபர் மந்தில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் எதுவுமே இன்னும் அப்டேட் பண்ணல. அந்த அப்டேட் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் செப்டம்பர் 12, இந்த டேட்டுக்குள்ளே இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நியூ டெல்லி அட்ரஸ்க்கு நீங்கள் செப்டம்பர் 12 இந்தியா போஸ்ட் மூலிமா மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேஸ் 1ல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? அடுத்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதாவது ஃபேஸ் 2ல் ரிட்டன் டெஸ்ட்டு 100 மார்க் இருக்கும். அடுத்து ஃபேஸ் 3ல் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, அதுவும் 100 மார்க் இருக்கும். ஃபேஸ் 4ல் இன்டர்வியூ. ஸோ மொத்தம் 300 மார்க்கு. இந்த இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஃபைனலாக உங்களை செலக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கான சிலபஸ் கொடுத்துட்டாங்க. சம்மந்தப்பட்ட டிசிப்ளின்லேருந்து கொஸ்டின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு. ஸோ ஹவு டு அப்ளை, இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அட்ரஸ் பார்த்துட்டோம். அந்த குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு செப்டம்பர் 12 இந்தியா போஸ்ட் மூலிமா மட்டும் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸ்பீட் போஸ்ட்டு, ஆர்டினரி போஸ்ட் மூலிமாலாம் சென்ட் பண்ணக்கூடாது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா போஸ்ட் மூலிமா மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த் ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. எந்த லொக்கேஷனில் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும் எல்லாமே இதிலே இருக்கும். அடுத்து இங்கே சேலரி பாருங்கள். லெஃப்டினன்ட்டு, கேப்டன், மேஜர், கலோனலு, பிரிகாட்ஜியரு, அதுக்கான சேலரி 56லேருந்து 1 lakh. பேசிக் உங்களுக்கு 56, அது போக இந்தியன் ஆர்மி அலவன்ஸு அது எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது இன்டர்வியூ போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ். இதை நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க இல்லையா,
நீங்கள் அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் இன்டர்வியூ போகும்போது எடுத்துகிட்டு போகணும். இன்டர்வியூவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு, எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸு 10th இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து ஐடென்டிட்டி ப்ரூஃபு, இந்த ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் எது இருக்கோ எடுத்துகிட்டு போங்க. அடுத்து டொமிஷியல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இது எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ப்ரோ ஃபில் பண்ணுறது அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கிராஸாக உங்கள் சிக்னேச்சர், அடுத்து கீழே ஒரு சிக்னேச்சர், சரிங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டிட்டு கீழே உங்கள் சிக்னேச்சர். கேண்டிடேட்ஸ் நேமில் ஃபஸ்ட்டு நேமு, மிடில் நேம், ஷூர் நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நேமில் உங்கள் ஃபுல் நேம், மிடில் நேம் தேவையில்லை. ஷூர் நேமில் இனிஷியல் மட்டும் டைப் பண்ணால் போதும். அதே மாதிரி ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு, அடுத்து மொபைல் நம்பரு, லேண்ட்லைன் நம்பரு இருந்தால் கொடுங்க, எல்லாம் விட்டுருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் குவாலிஃபிகேஷனு, நீங்கள் வந்து கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய்டான்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேளை இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட் வித் கோடு அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா விட்டுருங்க, சரிங்களா? அடுத்து நேஷ்னாலிட்டி, இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எந்த இடத்துல டவுட் இருக்கோ அதை மார்க் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா ப்ரோ 4 வேக்கன்ட் தானே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் டைமும் இல்லை, பார்ட் டைம் கமிட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு ப்ரோ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. இதில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் தான். இது பார்ட் டைம் கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் இப்போ இந்தியன் ஆர்மியில் நீங்கள் இந்த எஸ்எஸ்சி ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கோ இல்லை அப்படின்னா பர்மனன்ட் கமிஷனுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒர்க் பண்ணவங்களுக்கு அதில் அதிகமான முக்கியத்துவம் தருவாங்க, சரிங்களா? என்றைக்குமே இந்தியன் ஆர்மியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகுது. பிற்காலத்தில் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். வேக்கண்ட்டு கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. அப்ளை ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நியூ டெல்லி அட்ரஸ்க்கு இந்தியா போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் செப்டம்பர் 12. ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு அனுபவமாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இல்லை அதெல்லாம் 2வது பட்சம். அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணாமலாம் விட்டுறாதீங்க. நியரர் லொக்கேஷனாக இருக்குது, கிட்ட தான் இன்டர்வியூ போட்டிருக்காங்க அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அட்டன் பண்ணால் தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி எடுக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் தான் இருக்கும், ஓகேங்களா? எல்லா விஷயமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக தேடி தரும். அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.